ஜெயம் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு 31/7/2024 இன்றைக்கு பம்பர் பிஆர் 98. ஓகேங்களா, மான்சூன் பம்பர். இந்த பம்பரில் நமக்கு முதல் கணக்கு பார்த்துருவோம். ஓகேங்களா, இன்றைக்கு முதல் கணக்கு பார்க்குறதுக்கு முன்னே நம்ம கமானில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த ராஜேந்திரன் அப்படிங்கிறவர், ஓகேங்களா, ராஜேந்திரன் இது பாக்ஸு கொடுத்துருந்தாரு 3 நம்பர். ஓகேங்களா, இதில் பாக்ஸு கொடுக்கும்போது 3 நம்பர் கொடுத்துருக்காரு. அந்த 3 நம்பரில் இந்த 2வது நம்பர் நமக்கு 489 அப்படின்னு கொடுத்துருக்காரு பாக்ஸுக்கு. ஓகேங்களா, அந்த அமைப்பில் நமக்கு ஏசிக்கு ஒரு 48 உட்காந்துருக்கு. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம்னா 498 அப்படிங்கிற மாதிரி இதில் ஒரு அமைப்பு வந்திருக்கும். ஓகேங்களா, இந்த கணிப்பு கொடுத்த நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இதே போல் நம்ம கொடுத்த நம்பர்லேயும் ஏசிக்கு 48 தான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, அது 438 அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே அமைப்புக்கு இவர் 498 அப்படிங்கிற மாதிரி ஏசி பாஸ் ஆகிருக்கு. இந்த நம்பருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஓகேங்களா, இதே போல் அடுத்தடுத்து உங்களுடைய தினசரி கணக்கில் நமக்கு டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத. ஓகேங்களா, அடுத்து நம்ம கணிப்பை பார்த்துடலாம். இந்த 2 நம்பர் தான். ஓகேங்களா, 721 478 இந்த 2 நம்பருக்கும் அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்துருவோம். முதல்ல போடு கற்றுப்போம். இதில் முதல் கணக்கு பார்க்கும்போது 7 4 அப்படின்னா முதல்ல நமக்கு 6 உட்காரும். ஓகேங்களா, இதில் 6 இருக்குது. அதே போல் இதில் பார்த்தோம்னா 1 7 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு ஒரு 0 உட்காரும். 1 7 அப்படிங்கும்போது போடுக்கு ஒரு 1 இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பி போடுக்கு பார்க்கும்போது இதை பாருங்கள், இந்த அமைப்பு 7 2 அப்படிங்கும்போது இதுக்கு முதன்மையான கணக்கு அப்படிங்கும்போது 9. ஓகேங்களா, இதில் 9 அப்படிங்கிற நம்பர் வரும். ஓகேங்களா, அந்த 9க்கு ஒரு பவர் 5 வரும். இது பி போர்டுக்கு. சி போர்டுக்கு பார்க்கும்போது 1 8 அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இதில் நேற்றுக்கு கொடுத்த அதே மாதிரி நமக்கு 4 வரும் 8 வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 8 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதே கணக்கில் 1 அல்லது 8 மீண்டும் வரும். ஓகேங்களா, என்ன 2 நாளைக்கும் ஒரே மாதிரி அப்படி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இதில் 8 வரும் 1 வரும். ஓகேங்களா, அதில் 8 மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 அடுத்தது 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, அந்த 8 அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பவர் 4 வச்சு அடுத்தது ஒரு 1 கொடுக்குறேன். ஓகேங்களா, இந்த கணக்குக்கு 8ம் வரலாம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணி அதுக்கு உள்ள பவரை 4 அல்லது 1 அப்படின்னு கொடுக்குறேன். ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. ஏ போடுக்கு 6 1, பி போடுக்கு 9 5, சி போடுக்கு 4 1 அப்படின்னு கொடுக்குறேன். இதில் ஸ்ட்ராங்காக என்ன வரும் அப்படிங்கிற ஒரு நம்பர் பார்த்தோம்னா இதை ஒரு 4 நம்பர் எடுத்து தரேன். ஓகேங்களா, இதில் ஒரு 4 நம்பர் எடுத்து கொடுக்குறேன். அதில் எந்த நம்பர் உங்களுக்கு அமைப்பாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. இதில் 0 9 5 4. ஓகேங்களா, இந்த அமைப்புக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் இதில் உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் உங்களோட அமைப்புக்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். இதில் ஒரு மொழி வெட்டி கொடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. அடுத்தது நம்ம பம்பர். ஓகேங்களா, இந்த பம்பரில் நமக்கு என்ன கணிப்பு கொடுக்குறதுன்னு பார்ப்போம். இந்த மாதத்தில் நமக்கு மாத கணக்கில் தினசரி கணக்கில் தான் அடுத்தடுத்து இன்றைய மாதம் முழுக்க இதுவரைக்கும் வந்த கணக்கில் மாதம் முழுசாகவே தினசரி கணக்கில் தான் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்குக்கு தான் இந்த கணக்கை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த பம்பருக்கும் இதே மாதத்தில் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான் இதை கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நமக்கு பம்பர் சார்ட்டில் என்ன வருதுங்கிறத பார்த்துருவோம். இதை பாருங்கள், 7 9 இது இப்போ கொடுக்கறது ஃபுல்லாகவே பம்பரில் எந்த அமைப்புக்கு வந்திருக்கு அந்த கணக்கில் கொடுக்குறேன். ஏ போடுக்கு இதில் 1 இருக்குது முதல்ல. ஓகேங்களா, 1 அல்லது 3 ஏ போர்டுக்கு அந்த ஒத்தப்படை அப்படிங்கிற நம்பர் மாதிரி 1 3 அப்படி வருது. ஓகேங்களா, அடுத்தது
பி போர்டுக்கு பார்க்கும்போது 9 8. ஓகேங்களா, இந்த அமைப்பில் மீண்டும் 8 வரும் அல்லது 5 வரும். ஓகேங்களா, இந்த பி போர்டுக்கு மட்டும் ஒரு அமைப்பை தனியாக கொடுக்குறேன். அது அமைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது பி போர்டு ஒரு நம்பர் மட்டுமே செட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த அமைப்பில் இதை பாருங்கள், முதன்மையான கணக்கு தான். ஓகேங்களா, இதை மட்டும் பாருங்கள். இதுலேயும் இந்த அமைப்பு அதே போல் வரும் அமைப்பு, அதுக்காக தான் இதை கொடுக்குறேன். இந்த அமைப்புக்கு இந்த 9 சென்டராக வச்சு, அடுத்தது இந்த டபுள் 6, அடுத்தது டபுள் 9. இதை பார்த்துக்குங்க. இது போல் அமைப்பு காட்டினா தான் இது கொஞ்சம் புரியும். ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா இதை புரிய வாய்ப்பில்லை, அதுக்காக தான். ஓகேங்களா, இது 9 அப்படிங்கிற ஒரு நம்பரை சென்டர் வச்சு, ஓகேங்களா, அடுத்தது மேலே டபுள் 6 இருக்குது, கீழே டபுள் 9 இருக்குது. இதே அமைப்புக்கு இங்கே பாருங்கள், இந்த 8ங்கிறது இங்கே 8 வந்துருச்சு. இதுலேயும் டபுள் 8 வரணும். இதே அமைப்புக்காக தான் இதை காட்டுறேன். ஓகேங்களா, கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் செட் பண்ணிட்டாவே நமக்கு அடுத்து முழு வினிங் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அமைப்பை கொடுக்குறேன். பி போர்டுக்கு இதில் ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா, அப்படி அந்த 8 இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு 5 வரலாம். ஓகேங்களா, இது பி போர்டுக்கு. அடுத்தது நம்ம சி போர்டுக்கு பார்க்கும்போது டபுள் 7. ஓகேங்களா, இதுலேயும் செக் பண்ணும்போது நமக்கு ஒரு 6 வரணும். இது சி போர்டுக்கு 6 இருக்குது, அல்லது இதுக்கு ஒரு பவருக்கு 5 இருக்குது. இந்த கணக்கில் 5 இல்லாத நம்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பம்பருக்கு 5 அனைத்து கணக்குலேயும் வருது. ஓகேங்களா, சி போர்டுக்கு 6 5. இதில் பி போர்டுக்கு நம்ம கொடுத்தது தான் 8 தான் முதன்மையான கணக்காக இருக்குது. அதுக்கு ஒரு பவர் 5. அதே போல் ஏ போர்டுக்கு பார்க்கும்போது இதில் முதல் கணக்கு அப்படிங்கும்போது 1 இருக்குது. அடுத்தது இதுக்கு உண்டான பவர் 3. அவ்வளோதான் நம்பர்கள் இந்த கணக்கில். ஓகேங்களா, நம்ம தினசரி கணக்குலேயும் 3 போர்டுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதே போல் இந்த அமைப்புக்கும் பம்பர் கணக்குலேயும் எடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இதுலேயும் 2 நம்பர் எடுத்து வச்சு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத தனியாக கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இது ஸ்ட்ராங்கான நம்பர் 3 5 8 6. ஓகேங்களா, தினசரி கணக்கில் கொடுத்த மாதிரியே இதுவும் ஒரு அமைப்பு. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. அதே போல் இந்த நம்பருக்கு உண்டானது என்னுடைய கணக்கில் முழுசாக கொடுத்துட்டேன். அதே போல் உங்களுடைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. ஓகேங்களா, உங்களுடைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அமைப்புக்கு இதில் ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படிங்கும்போது தினசரி கணக்குலையும் பம்பர் கணக்குலையும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த 4 நம்பரில் எப்படியெல்லாம் உங்களுக்கு அமைப்பு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி வச்சு ட்ரை பண்ணுங்கள் நம்பர்களே. இதுலேயும் நமக்கு ஆல் போர்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இந்த பம்பர் கணக்குலேயும் ஒரு நம்பர் எது கரெக்டாக வருது அப்படிங்கிறத கொடுத்துருவோம். அதுவும் 2 நம்பர் வரும். அது ஆல் போர்டுக்கு கொடுக்குறோம்னா அதில் ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் 2 கணக்குலேயும் தினசரி கணக்குலேயும் இந்த பம்பர் கணக்குலேயும் வர்றது 5 அல்லது 6. இந்த 2 நம்பர் இருக்குது ஆல் போர்டுக்கு. ஓகேங்களா, ட்ரை பண்ணுங்க நம்பர்களே. இன்றைக்கு பம்பருங்கிறதுனால கொஞ்சம் லெவலாகவே பார்த்து ட்ரை பண்ணுங்க நம்பர்களே. ஓகேங்களா, அதிகமாக ட்ரை பண்ணாமல் ஒரு லெவலாக எந்த கணக்கு உங்களோட கணக்குலையும் என்னுடைய கணக்குலையும் ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு ப்ளே பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நம்பர்களே. மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.